வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி போலயே நல்லா போயிட்டுருக்கிற ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான மளிகை பொருட்கள், ஷாம்பில் ஆரம்பித்து சோப்பில் ஆரம்பித்து ஆயுர்வேதிக் சோப்பில் ஆரம்பித்து எல்லாமே கிடைக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்குறோம்னா பூண்டுங்க. பூண்டுனாவே நம்மளுக்கு அப்படியே மனம் தெரியாத ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா கறி குழம்பு எது வைப்போம், கறி குழம்புன்னு வந்துட்டாவே பூண்டு தாங்க. ஏன்னா பூண்டு பயன்படுத்தாத உணவே கிடையாதுங்க. ஏன்னா முக்கியமாக புற்றுநோயை இது சரி செய்யுதுங்க. பரமாத்தனா சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்காது, தேய்மானம் அடையும். பார்த்துருக்கீங்களா? அந்த தேய்மான பிரச்சனையை இந்த பூண்டு சரி செய்யுது. எப்படின்னா பூண்டை உணவோடு சேர்த்து சாப்பிடணுங்க. அப்புறம் முக்கியமாக ப்ளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ளட் ப்ரெஷர், அதை இந்த பூண்டு சரி செய்யுதுங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா இதில் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதில் அதிகமாக கொடுக்குது. அப்புறம் மனுஷன் உடம்புல பார்த்திங்கன்னா கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எங்கே பார்த்தாலும் அங்கேயும் இப்போ சதை தொங்கும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கொலஸ்ட்ரால் தாங்க. அந்த கொலஸ்ட்ராலை எல்டிஎல்னு சொல்லுவாங்க, கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை இதை அப்படி என்ன பண்ணுதுங்க, சரி செஞ்சு நல்ல கொலஸ்ட்ராலை மாற்றுது. அப்புறம் பார்த்தோம்னா அதான் சொன்னேன் இல்லையா, கொழுப்பு. அது ஏன்னா எப்படின்னா ரசம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, ரசம் சாப்பிட்றதுனால இந்த கொழுப்பு போகலாம். அப்புறம் ஒமேகா 3ங்கிறது அதிகமாக சாப்பிட்றதுனால கொழுப்பு வரும். அப்படியேப்பட்ட கொழுப்பை இந்த பூண்டு கரைக்குதுங்க. அப்போ யார் யாரெல்லாம் குண்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க பூண்டை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அலர்ஜி இல்லையா, உடலில் இருக்கப்புற வீக்கம், சில இங்கே இடிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெரியாது இடிச்சிக்கிட்டோம்னா வீக்கம் வந்துடும். அப்படிப்பட்ட வீக்கத்தை இந்த பூண்டு சரி செய்யுதுங்க. அப்புறம் முக்கியமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புற்றுநோய்ங்க. புற்றுநோயை இது படிப்படியாக குறைச்சி கொண்டு வருதுங்க. உணவு குழாயில், வயிறு, பெருங்குடல் போன்ற எங்கெங்கெல்லாம் புற்றுநோய் வர மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த பூண்டு சரி செய்யுதுங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சாப்பாட்டில் பூண்டை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மூளையோட செயற்பாட்டை அதிகமாக இந்த பூண்டு மேம்படுத்துது, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொண்டு வருது. முக்கியமாக இதயம் சம்மந்தமான பிரச்சனையை தீர்க்குதுங்க. அதனால் பூண்டை அதிகமாக சாப்பிடுங்க, உடம்பு பார்த்து.